ஹலோ மக்களே! சிவா அயலி செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம சிவாவும் அயலியோட கழுத்துல தாலி கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரித்திகா செல்வராயி அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இந்திராணி உதயபெருமாள் தலைமையில இது சிறப்பாவே நடக்குது. இனி நம்ம ரித்திகாவுக்கு ஆப்பு வைக்கிற மாரி அயலியோட ஒவ்வொரு சம்பவமும் இருக்க போகுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம ரித்திகாவும் செல்வனாகிட்ட நம்ம நினைச்ச மாதிரி நடக்கலனா என்னத்த பண்றது? நம்ம ஒரு பிளான் பண்ணி எப்படி இருந்தாலுமே இந்த சிவா வந்து அயலியோட கழுத்துல தாலி கட்ட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு சமயம் சிவா மட்டும் அயலியோட கழுத்துல தாலி கட்டிடுவானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நம்ம ரித்திகா கிட்ட வருது. அப்படி நம்ம செல்வனாகிட்ட சொல்லும்போது செல்வனாகியும் நீ சொல்றது சரியா தான் இருக்கு ரித்திகா. ஏற்கனவே அவங்க மேல ஒரு சந்தேகத்துல இருக்கும் போதே இந்திராணி அவங்கள விட்டு கொடுக்காம எப்பவுமே அவங்களுக்கு ஆதரவாவே பேசிட்டு இருப்பா. இப்ப மட்டும் அந்த டவுட் விலகிட்டுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம். இந்திராணி அவளோட முழு சப்போர்ட்டையும் அந்த சிவா எலிக்கு தான் கொடுப்பா. நம்மளே வீணாட்டி இப்படி செய்துட்டோமா அப்படி சொல்லும்போது நம்ம ரித்திகாவை சரி பொறுத்திருந்து தான் பார்ப்போம், நம்ம நினைச்ச மாதிரி நடக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திகாவும் செல்வனாகியும் கபிலனும் ஒரு கன்ஃபியூஷன்ல அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஆயிலையும் சிவாவை பார்த்து இப்போ என்ன செய்யறது, இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டோமே, இப்போ எப்படியாவது இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் வழி இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் சரி எலி நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, அக்கா எல்லாருமே இப்படி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, இந்த சமயத்தில் மட்டும் நம்ம ஏதாவது சொதப்படணும்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா இந்த வீட்டில் நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அதனால இது வரைக்கும் நம்ம போட்ட எஃபர்ட் எல்லாமே வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியை பார்க்குறாங்க. நம்ம அயலியும் சரி எல்லாரும் முன்னாடி நிற்கிறாங்க, இதில் நம்ம தப்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. நம்ம சிவாவும் அப்படியே நம்ம அயலியோட கழுத்தில் தாலி கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு இருந்த இந்திராணிக்கு எல்லாருக்குமே பயங்கரமாக சந்தோஷம் ஆகுது. அப்படியே அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ரித்திகா அப்படியே அதிர்ச்சி ஆகிறத கவனித்த இந்திராணியும் இப்போ வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு கண்டிப்பாக சிவாவும் அயலியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், இல்லைனா இப்படி ஒரு சம்பிரதாயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணியோட மனசில் இருக்க குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போச்சுன்னே சொல்லலாம். பாட்டியும் நம்ம அயலி சிவாவை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. உதய பெருமாளுக்கும் தன்னோட பையனோட மேரேஜை கண்ணால் பார்த்தக்கூடிய சந்தோஷம் வருது. நம்ம ரித்திகாவும் செல்வனாகிட்டு வந்து அத்தை நான் இப்படிலாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சே நம்மளே இதை மாதிரி ஒரு காரியத்தை நடக்க வச்சுட்டோமே அப்படி சொல்லிட்டு நம்ம செல்வனாகிட்ட சொல்லும்போது செல்வனாகியும் சரி விடி ரித்திகா, இதுக்கு மேலே என்ன செய்யறது, இனி இந்த இந்திராணியோட ஆட்டம் தான் தாங்கவே முடியாது, எப்படி இருந்தாலுமே இவங்களுக்கு தான் இனிமேல் முன்னுரிமை கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்வனாகிய ரித்திகா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரித்திகாவும் இனிமே அயலி வந்து சும்மாவே ஏதாவது பிரச்சனை பண்ணுவா, இனி இவன் முன்னாடி நம்ம எப்படி இருக்குது, இதில் வேற இந்த கலவி வேற இங்கே வந்து இருந்துட்டு எப்பவும் நம்மளே ஏதாவது குற்றம் சொல்லிட்டு இருக்கா, அந்த அயலி அப்படி என்னதான் பண்ணுவான்னு தெரியல, எல்லாருக்குமே அந்த அயலியை பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகாவும் பயங்கரமாக புலம்பி தொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பாட்டியும் இந்திராணிக்கிட்ட சரி இவங்களோட சுயம்வரம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதில்ல, இது நல்லபடியாக இருக்கும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன், எது எப்படியோ நான் நினச்ச மாதிரி ஒரு கல்யாணத்தை இங்கே நடத்தியாச்சு அப்படிங்கிற மாதிரி பாட்டி இந்திராணிக்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி குடும்பமாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது பாட்டியும் சரி இந்த மேரேஜ் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு ஜோடிக்கு நான் வந்து ஒரு 10 பவுன் நகை வச்சுருக்கேன், அதை கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ரித்திகாவோட மனசில் சந்தோஷம் தாங்க முடியலை. அந்த நகை நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது பாட்டியும் இவங்களுக்கு தானே மேரேஜ் முடிஞ்சிருக்கு, அதனால இவங்களுக்கே கொடுக்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணும்போது நம்ம செல்வனாகி ரித்திகா எல்லாம் இதை விட்டு வைப்பாங்களா? செல்வனாகியும் அவங்கள்ட்ட வந்து சின்னம்மா என்னம்மா பேசுகிறீங்க, நான் வந்து என்னோட மருமக எல்லாம் இருக்கதானே செய்யா, அதனால அவளுக்கு இந்த பரிசெல்லாம் கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் சரி எந்த பிரச்சனையுமே வேண்டாம், 2 ஜோடிகள் இங்கே இருக்காங்கல்ல, அந்த 2 ஜோடிகளுக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு போட்டியை வைக்கலாம், அந்த போட்டியில் யார் கடைசியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பரிசை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்திராணியும் நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கா பாட்டே அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உதய பெருமாளும் சரி அத்தை நீங்கள் வந்து என்ன யோசிச்சிருக்கீங்க அப்படி கேட்கும்போது பாட்டியை நான் பொறுத்து இருந்து தான் இந்த போட்டியெல்லாம் சொல்ல போகிறேன், இதில் 2 கட்டமாக எல்லாம் போட்டி நடக்க போகுது, இதில் 2லேயுமே யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த 10 பவுன் செயின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ரித்திகாவோட மனசில் ஆசை தாங்க முடியலை. செல்வனாகிய ரித்திகாட்ட வந்து ரித்திகா பாட்டி சொன்னதெல்லாம் நல்லபடியாக கவனிச்சில்ல, இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸு, அவங்க மனசில் மட்டும் இடம் பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறமா இந்திராணியோட மனசில் நீ ஈஸியாக இடம் பிடிச்சிடலாம், ஏன்னா இந்த பாட்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குது, இவங்க சொல்கிறத தான் உங்கள் மாமாவும் கேட்பாங்க அந்த இந்திராணியும் கேட்பாங்க, அதனால் அவங்கள மீறி எந்த பிரச்சனையும் வராது, நீ வந்து கண்டிப்பாக இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரித்திகாவும் செல்வனாகிட்ட ஆமாத்த நானும் அதை
அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நான் என்னதான் பண்ணாலும் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. கடைசி நேரத்துல இந்த அயலி என்ன மாய மந்திரம் போடுவாளோ அவளை தான் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சுது. இப்போ கூட இந்த கிழவி எப்பவும் என்னதான் திட்டிகிட்டே இருக்க தவிர அந்த அயலியை பாராட்டிட்டு தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில நான் எப்படியாவது ஜெயிச்சு காட்டுவேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செய்ய தான் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம செல்வனாகியும் எது எப்படியோ என்னோட மருமகளாட்டு மானத்தை காப்பாத்துன்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்துல அயலியும் சிவா கிட்ட வந்து இப்ப புதுசா பாட்டி என்ன சம்பவம் நடத்த போறாங்கன்னே தெரியல. ஏற்கனவே இப்படி எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. என்ன இப்படி தாலி கெட்டதுக்கும் வச்சுட்டாங்க. அதுக்கு மேல இனி என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு அயலியும் ஒரு யோசனை இருக்கும்போது நம்ம சிவா மனசுல மட்டும் சந்தோஷமா இருக்கு. நம்மனால அயலிக்கிட்ட மனசை விட்டு பேச தான் முடியல. அட்லீஸ்ட் நமக்கு கல்யாணம் நடந்த மாதிரி இருந்துச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா மனசுல ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அயலியும் சிவாவை பார்த்து என்ன நீங்க வந்து பார்க்குறத பார்த்தா ஏதோ இந்த மேரேஜ் வந்து நல்லபடியாக நடக்கும்னு நினச்சிட்டு இருந்த மாதிரிலாம் இருக்கு அப்படி சொல்லும்போது சிவாவும் என்ன அயலி பேசிட்டு இருக்க, எது எப்படியோ அக்காவுக்கு வந்து இந்த சந்தேகம் நமக்கு மேலே இனிமேல் டவுட்டே வராது. அதுக்கேற்றவாறு சம்பவம் நடந்துட்டு அதனால இனி எந்த கவலையும் இல்லைல்ல, அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ மட்டும் நான் தாலி கெட்டாமல் இருந்தேன்னு வச்சுக்கேன் வீட்டில் என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கோம் யோசிச்சு பாரு. இப்போ தான் அக்காவுக்கு எல்லாமே சரியாயிட்டுல, இனி நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படி சொல்லும்போது ஆயிரியும் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கபிலோட சுயரூபத்தை நிரூபிக்க முடியுமோ அதெல்லாம் நிரூபிச்சுட்டு அந்த வர்மாவுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை சீக்கிரமாக முடிக்கணும். நம்ம எதுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தோம் அந்த வேலையை செய்து முடிக்கணும் செட்டு நம்ம ஆயிலியும் எப்பவும் போல பேச ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட சிவாவும் சரி அயலி நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரமாட்டி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் பாட்டியும் அந்த 2 ஜோடிகளை கூப்பிட்டு நான் ஒரு போட்டி வைக்கிறேன்னு சொன்னேன்ல என்னன்னு கேட்டிங்களா அப்படி கேட்கும்போது என்னாச்சு அப்படி என்ன போட்டின்னு எல்லாரும் ஆர்வமாக இருக்கும்போது பாட்டியும் இந்த 2 ஜோடிகளும் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கையை பிடிச்சிட்டு இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டோ ஒருத்தவங்களும் கையை விடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ரித்திகாவும் அப்படி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ரித்திகாவும் பாட்டிக்கிட்ட என்ன பாட்டி சொல்கிறீங்க, அது எப்படி ஒரு நாள் ஃபுல்லாக கையே பிடிச்சிட்டு இருக்க முடியும், அதெல்லாம் சாத்தியம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது பாட்டியும் என்னம்மா பேசுகிற, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும், அவங்களோட புரிதலை வச்சு தான் இந்த போட்டியே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரித்திகாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டேங்குது. இந்திராணி எல்லாருமே இது நல்லா தான் இருக்குது, யார் வின் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லும்போது நம்ம சிவாக்கா அயலிக்கு இது ஓகே தானேன்னு கேட்குறாங்க. அயலியும் சிவாவும் வேற வார்த்தை பேசாமல் சரி ஓகே தானே சொல்லிடுறாங்க. சரி இந்த போட்டி இப்போவே ஆரம்பிக்க போகுது. 2 ஜோடிகளுக்கும் நான் சொன்ன கண்டிஷன் எல்லாமே புரியுதில்ல, எந்த காரணத்தை கொண்டோ கையை மட்டும் விடவே கூடாது, யார் முதல்ல கை விடுறாங்களோ அவங்க தான் இந்த போட்டியில் தோப்பாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே நம்ம கபிலனும் ரித்திகாவும் சேர்ந்து அவங்களோட கை 2 பேரும் பிடிச்சிருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு சிவா அயலியும் அந்த மாதிரி செய்துட்டு இருக்காங்க. சரி மேரேஜ் தான் நல்லபடியாக முடிஞ்சதில்ல, இனி விருந்து உபசரணையே ஆரம்பிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்காண்டி தயாராகும் போது எல்லாரும் உட்காடுறாங்க. நம்ம ரித்திகாவுக்கு மட்டும் குழப்பமாகவே இருக்கு, எப்படி கையை பிடிச்சிட்டே சாப்பிட முடியும், என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம பாட்டி அது உங்களோட சாமர்த்தியம் யோசிங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரித்திகாவுக்கு இலையில அப்படியே லட்டு வச்சோன்னே தாங்கவே முடியல. சரி யார் சாப்பிட்டா என்ன சாப்பிடாம போனா என்ன, நம்ம பாட்டுக்கு சாப்பிட வேண்டியதான்னு ரித்திகா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம கபிலனால சாப்பிடவே முடியல. கபிலன் ரித்திகாட்ட வந்து என்ன ரித்திகா நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்ட, நான் சாப்பிடாம தானே இருந்துட்டு இருக்கேன் அப்படி சொல்லும்போது செல்வனாகியும் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் அயலியும் அவங்க 2 பேரும் மாறி மாறி ஓட்டி அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.